ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த பார்டர் லேண்ட் கேமுக்குள்ளே வரான். பட் இதுக்கு முன்னாடி இந்த கேமில் நடந்த எந்த விஷயமும் அவனுக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. அதனால இப்போ அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒருத்தங்க நெருப்பம்பு குத்தி சாகுறாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே இந்த கேமில் இருக்க சீரியஸ்னஸே தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து இந்த மாதிரி 2 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல. இதை பார்த்த பயத்தில் ஒருத்தன் ஐயோ எனக்கு இந்த கேமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனா அங்கே வானத்துலேருந்து ஒரு லேசர் வந்து இவனுடைய மண்டையிலே அடிச்சு அவன் அங்கேயே செத்து போயிடுறான். ஆக்சுவலாக இந்த கேம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கேமை முடிக்காமையோ இல்லை அந்த கேமை விளையாடாமையோ பாதிலேயே யாராலையுமே இந்த கேமை விட்டு போக முடியாது. அப்படி போனாங்கன்னா இதுதான் நடக்கும். அதனால இப்போ இந்த கேமை விளையாடாமையும் இவங்களால இருக்க முடியாது. ஒரு மாதிரி மரண பயத்தில் இருக்காங்க எல்லாருமே. இப்போ இதே மாதிரி அடுத்த ஒரு லேடி வராங்க. அவங்க கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் அவங்க தப்பாக தான் ஆன்சர் பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 8 நெருப்பம்பு வருது. ஏன்னா சரியான ஆன்சருக்கும் இவங்க சொன்ன தப்பான ஆன்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 8 பாயிண்ட்ஸ் போல. அதனால தான் இப்போ 8 நெருப்பம்பு வருது. இதுலேயும் ஒரு சில பேர் குத்தி சாகுறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கேமில் 2 ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. அதாவது 2 பேர் தான் இந்த ஆட்டத்தை விளையாண்டுருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 8 ரவுண்ட் இருக்கு. அதாவது 8 பேர் இதே மாதிரி வந்து இந்த கேள்விக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி இந்த கேமை வந்து விளையாடணும். இல்லை அப்படின்னா இவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க. ஸோ பயத்திலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒருத்தராக வந்து அந்த குடுவையை உருட்டுறாங்க. அதில் ஒரு நம்பர் வருது. அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி ஒரு டிராயர் ஓப்பன் ஆகுது. அதில் இருக்கக்கூடிய கேள்வியை இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கேள்விகளுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸை பேஸ் பண்ணி தான் வருது. ஒரு கேள்வி என்னன்னா இந்த மாதிரி இதயத்துக்கு போகிற அந்த ரத்தம் ஒரு டைம் நம்மளுடைய பாடி முழுக்க சுற்றிட்டு மறுபடியும் இதயத்துக்கே போனால் அதுக்கு மொத்தம் எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஆகும். பட் ஒருத்தன் 15 அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இவ 15 கம்மியாக சொல்லியிருக்கான் அப்படின்றதுனால உடனே 15 நெருப்பம்பு அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. அதுலேயும் நிறைய பேர் அடிபட்டு சாகுறாங்க. உண்மையாகவே இவங்க சாகுற அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்படியே கண்ணில் கையில் உடம்புல எங்கெங்கேயோ குத்து வாங்கி சாவாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா போக போக இவங்களுடைய ஒரு ரவுண்டு முடிவுலையும் தப்புகள் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதாவது 8 ஆரம்பிச்சு 15 30 50 100 500 அப்படின்ற அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த அம்புல மாட்டாம ஒரு மாதிரி மறைவான ஒரு இடத்துல தான் உட்காந்து தப்பிச்சுட்டே இருப்பாங்க எல்லா ரவுண்ட்ஸ்லுமே. இப்படியே பார்த்தீங்கன்னா 9 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. பட் அந்த 9வது ரவுண்ட் முடிவில் அங்கிருந்த ஒரு பொண்ணுடைய காலில் ஒரு நெருப்பம்பு குத்திடுது. ஸோ உடனே அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா வழியில தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருப்பா. அப்போ உடனே ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் போதையில் வந்து அந்த சீட் எடுத்திருப்பார்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சு வச்சிருந்திருப்பார்ல, அவர் தான் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி அவளுடைய நெருப்பம்பை அணைச்சு அதுக்கப்புறம் அந்த அம்பையும் வெளியே எடுத்து அவளுடைய ட்ரெஸ்ஸே கலட்டி அவளுக்கு ஒரு கட்டு மாதிரிலாம் போட்டு விடுறாரு. இப்போ கடைசி ரவுண்டு 10வது ரவுண்டு. இதில் யார் விளையாட போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே நம்ம ஹீரோவை சொல்கிறாங்க. ஏன்னா அவன் தான் கொஞ்சம் வந்து அறிவுபூர்வமாக இவங்க எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருந்திருப்பான். அதை போய் அவன் எடுத்து படிக்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பாட கட்டிடுவானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா உலக மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அதில் அந்த அடிப்பட்ட பொண்ணு இருக்கால, அப்போ அதில் அவன் என்ன சொல்கிறான்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி மக்களுடைய தொகை 7.8 பில்லியனாக இருந்துச்சு. அதனால இப்போ ஒரு பில்லியன் ஏறி 7.9 பில்லியனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கண்ணாடி போட்ட இன்னொருத்தன் வேற புலம்பிட்டு இருக்கான். ஐயோ நம்ம ஆன்சர் மட்டும் தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னா கோடிக்கணக்கில் அம்பு வந்து நம்மளை சாகடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணை காப்பாத்தினவர் இருக்கான்ல போதையில் இருந்தவன், அவன் சொல்றான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி கோடிக்கணக்கான அம்பு ஃபர்ஸ்ட் இங்க வரும்? ஏதோ இதுக்கு முன்னாடி ஒரு 50 100ன்னு வந்துட்டு இருந்துச்சு, அது கூட யாராவது எங்கேயாவது விட்டுருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கோடிக்கணக்கான அம்புலாம் இங்க வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றான். ஸோ டைம் வேற ரொம்ப போயிட்டே இருக்கு. இன்னும் 10 செகண்ட்ல நீங்க ஆன்சர் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தெல்லாம் சொல்லும்போது ஹீரோக்கு இப்போ வழியே தெரியல. அந்த பொண்ணு தான் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன அந்த ஆன்சர் அப்படியே சொல்லிடுறான். 7.9 பில்லியன் அப்படின்னு சொல்லும்போது தப்பு, சரியான ஆன்சர் 8 பில்லியன். ஸோ நீங்கள் தப்பாக சொன்னது வந்து 100 மில்லியன் தப்பாக சொல்லியிருக்கீங்க. அதனால இப்போ இங்கே 100 மில்லியன் அம்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா இடமே அதிர்ற மாதிரி ஒரு சத்தம். என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே ஆரஞ்சு கலரில் அப்படியே லைட்டு மேலே எந்திரிச்சிட்டு இருக்குது. இதை பார்த்து அந்த போதையில் இருந்தவன் அப்பயும் சொல்கிறான் இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, அது ஏதோ சூரிய உதயமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் தான் தெரிய வருது அது ஃபுல்லுமே அம்பு. அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாருமே இங்கே சல்லடையாகி சாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பதறிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்போ மட்டும் கொஞ்சம் தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா இந்த 10 ரவுண்ட்லையும் எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேட்டு அவங்க கிட்ட ஒரு டைரக்ஷனையும் அந்த சீட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தப்பாக ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு எந்த டைரக்ஷன் செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்களோ அந்த டைரக்ஷன்லேருந்து அந்த நெருப்பம்பு வந்து அவங்களை குத்தி சாகடிச்சிருக்கும். அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. என்னன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, உங்களுக்கு கேட்கப்படுற அந்த கேள்வி எல்லாத்துக்குமே கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கிருந்து போகணும். ஆனால் அதை எப்படி இந்த 10 ரவுண்டில் நமக்கு கேட்ட அந்த கேள்வியை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த டைரக்ஷனோட மேட்டரே எனக்கு ஞாபகம் வருது. இது வரைக்கும் எந்தெந்த திசையிலேருந்துலாம் அம்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தங்களும் ஒரு தடவை இந்த திசையிலேருந்து வந்துச்சு, நான் படிக்கும்போது எனக்கு இந்த திசையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ தான் இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்டார்டிங்கில் அந்த போதையில் இருந்தவனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். பட் அவனுக்கு என்ன திசை வந்துச்சு அப்படின்றத அவன் படித்து சொல்லியிருக்கவே மாட்டான். யோ அந்த சீட்டு எங்கேயா
இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் அது என்ன பாரத ரத்ன விருதாடா கையிலே வச்சுக்கிறதுக்கு, அது எங்க கிடக்குதோ நான் அப்பயே தூக்கி போட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இப்போ என்ன பண்றது இவங்க எல்லாருமே வேற வேற திசை சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிங்கிள் பண்ணி பார்த்தா இவருடைய திசை இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வடமேற்கு திசையை பார்த்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த திசையில இருந்து எந்தவித நெருப்பமும் வந்ததே கிடையாது. அப்படின்னா கண்டிப்பா இவருடைய அந்த அதிர்ஷ்ட சீட்ல இந்த டைரக்ஷன் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்ல தான் அவன் போறான். பட் போய் பார்க்கும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லைன் தான் இருக்கு. ஸோ அந்த ரெட் கலர் லைனை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா இந்த கேமை விட்டு வெளியே போனதா கன்சிடர் பண்ணி அவங்கள அந்த லேசர் விட்டு கொன்றுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல தான் எங்கேயாவது தப்பிக்கிற பிளேஸ் இருக்கும், கொஞ்சம் நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா உடனே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். இவன் ஸ்டார்டிங்ல இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி படிக்கட்டில் தான் ஏறி வந்திருப்பான். ஸோ அதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதாவது அண்டர் கிரவுண்ட் இருக்கும். ஸோ நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை வச்சு எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஒரு கல் மட்டும் நகர ஆரம்பிக்குது. ஓகே கண்டிப்பாக இப்போ இந்த இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கல்லை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். முடியல. யோ என்னையா பண்ணுறீங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சேர்ந்து தூக்குறாங்க. பார்த்தா கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அப்பாடி தப்பிச்சுண்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே உள்ள அதில் இறங்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தராக போயிட்டே இருக்கும்போது கடைசியாக நம்ம ஹீரோ போனோம். அந்த நெருப்பம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில். அப்போ அங்கே இன்னொருத்தங்க 2-3 பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. யோ என்ன பண்றீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள கூப்பிட பார்க்கும்போது அவங்க அப்படியே அந்த நெருப்பம்பு குத்துறதுக்கு முன்னாடி நெருப்பிலே பொசுங்கி செத்து போயிட்டாங்க. ஐயோ இது வேலைக்காகாது, நம்மளும் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் உள்ள குச்சி அப்படியே தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த இடத்த காட்டுறாங்க. பார்த்தா இது நெருப்பு அம்பு மாதிரிலாம் இல்லை, நெருப்பு மழை பொழிகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அப்படியே அடுத்து அண்டர் கிரவுண்டில் தப்பிச்ச நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. இவங்க மொத்தம் 8 பேர் இருக்காங்க. இப்படியே இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த அண்டர் கிரவுண்ட்லேயே ஒரு போர்டு மாதிரி போட்டு அதில் எழுதியிருக்காங்க, நெக்ஸ்ட் கேம் நீங்கள் விளையாட போகிற இடம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, இந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வேற வழி இல்லாமல் அந்த வழியாக போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அந்த அண்டர் கிரவுண்டை விட்டு வெளியே வராங்களா, அப்போதான் அங்கே முன்னாடி ஒரு பெரிய ஜோக்கர் கார்டு பறந்துகிட்டு இருக்குது. உடனே இவங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஜோக்கர் கார்டை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஆமால நம்ம இதுக்கு முன்னாடியும் இந்த கேமை விளையாண்டு இருந்திருக்கோம், அப்பயும் இந்த மாதிரியே நிறைய பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்பதான் எல்லா விஷயமும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஞாபகம் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளையாண்ட விஷயம் எல்லாமே. ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி இந்த கேமை விளையாண்டு வின் பண்ணிட்டு போனவங்க தான். பட் இருந்தாலும் இப்போ ஏதோ ஒரு கட்டாயத்தினால உள்ளே வந்திருக்காங்க. அப்புறம் இவங்க இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மால் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே இவங்களுக்கு தேவையான சாப்பாடு இது எல்லாத்தையுமே எடுத்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இவங்க 8 பேரும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இந்த ஜோக்கர் கார்டை கொடுத்துருக்காங்கல்ல, அவன் ஒரே ஆள் தான், அவன் வேற யாரும் கிடையாது, அந்த பேண்டா தான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துருப்பான்ல. ஸோ இப்போ இவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நம்ம தான் இதுக்கு முன்னாடி இந்த கேமை விளையாண்டுட்டு போயிட்டோம்ல, அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்காக நம்மளை இந்த கேமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம ஹீரோவும் எல்லாருக்குமே புரிய வைக்கிறான். நம்ம இதுக்கு முன்னாடி நம்பர் கார்ட்ஸ்க்கான கேம் விளையாண்டுருக்கோம், அப்புறம் அந்த ஃபேஸ் கார்ட்ஸ்க்கான கேம் விளையாண்டுருக்கோம், ஆனால் இது வரைக்கும் ஜோக்கர் கார்டுக்கான கேமை நம்ம விளையாடவே இல்லை. ஸோ அந்த கேமை விளையாடுறதுக்காக தான் மறுபடியும் நம்மளை இந்த இடத்துக்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேமை நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னா இந்த ஜோக்கர் கார்டுக்கான கேமையும் நம்ம ஃபுல்லாக முடிக்கணும். அப்போ தான் நம்ம உயிரோட இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வெளியில் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ இதில் ஒரு சில பேர் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டீம் ஆட்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பர்டிகுலராக நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான நேமை வச்சு கூப்பிடணும் அப்படின்றத நம்ம போக போக அவங்களுடைய சீன் வரும்போது சொல்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்போ இந்த இடத்துல வந்து எங்கே கஷ்டப்பட்டு இருக்காளோ அவளை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது கேம் விளையாடுறதுக்காக. அது என்னன்னா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு. அந்த பில்டிங்குள்ளே போகும்போது இவங்கள மாதிரியே அங்கே ஆல்ரெடி இன்னொரு டீம் இருக்காங்க. இப்போ உடனே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீனில் இவங்க எல்லாருக்குமே இந்த கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய பேர் வந்து ஜாம்பி ஹண்ட். ஸோ இந்த கேமுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். மொத்தம் இந்த பில்டிங்கில் 4 டீம் ஆட்கள் இருக்காங்க. ஒவ்வொரு டீமில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் 7 கார்ட்ஸ் கொடுக்கப்படும். இந்த 7 கார்ட்ஸை வச்சு அவங்க இன்னொருத்தர் கூட கேம் விளையாடணும். ஒரு ஸ்பெஷலான டேபிளில் 2 பேருமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 7 கார்ட்ஸில் ஒரு 3 கார்டை பார்த்தீங்கன்னா முன்னாடி திருப்பி வைக்கணும். அப்படி வைக்கும்போது நம்பர் அடிப்படையில் 2 பேரில் யாரோட கார்டு நம்பர் அதிகமாக இருக்கோ அவங்க தான் அந்த கேமுடைய வின்னர். வின் பண்ணவங்க தோத்து போனவங்க கிட்ட இருந்து ஒரு கார்டை எடுத்துக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 20 ரவுண்டு நடக்கும். இந்த 20 ரவுண்டோட முடிவில் யார் அதிகமாக தோத்து போய் அந்த வின் பண்ணவங்க கிட்ட ஒரு கார்டை இழந்துட்டு கடைசியாக 0 கார்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க செத்து போயிடுவாங்க. அந்த முன்னாடி இருக்கக்கூடிய டேபிள்ல இருந்து ஒரு புல்லட் வந்து அவங்களை அடிச்சு சாகடிச்சிடும். இதுதான் கேமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கேம்ல 3 ஸ்பெஷலான கார்டும் சில பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒன்னு ஜாம்பி கார்டு, இன்னொன்னு வந்து துப்பாக்கி கார்டு, இன்னொன்னு வந்து வேக்சின் கார்டு. ஸோ இந்த 3 கார்டுக்கும் என்னடா மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாம்பி கார்டு யார்கிட்ட இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த நம்பர் அடிப்படையில் இருக்கவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க கிட்ட ஜாம்பி கார்டு இருந்துச்சுனாலே போதும் அவங்க அந்த ரவுண்டில் வின் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட தோத்து போனவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு ஜாம்பியாக மாறிடுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த ஜாம்பி கார்டு வந்து பரவும். இப்போ அடுத்து துப்பாக்கி கார்டு இருக்குல்ல, அந்த கார்டை யூஸ் பண்ணி
யாரு ஜாம்பியா இருக்காங்களோ அவங்கள ஈஸியா கொலை பண்ணிடலாம். அதனால அவங்களும் ஜாம்பியா மாற மாட்டாங்கல்ல. அப்புறம் மூணாவதா வேக்சின் கார்டு இருக்குல்ல, அந்த கார்டை யூஸ் பண்ணி யாரு ஜாம்பி கார்டு வச்சிருக்காங்களோ அவங்கள கியூர் பண்ண முடியும். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து 20 ரவுண்டுக்கு விளையாடணும். இந்த 20 ரவுண்டோட முடிவில் மொத்தமா ஜாம்பிஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கா இல்லைன்னா நார்மலா ஜாம்பிஸோட கார்டு இல்லாம இருக்காங்கல்ல அவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணதா அறிவிக்கப்படும். கம்மியா இருக்கக்கூடிய டீம் செத்து போயிருவாங்க. ஸோ மொத்தமாவே இந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்னு, இந்த 20 ரவுண்டோட முடிவில் அதிகமா நிறைய பேர்கிட்ட தோத்து நிறைய கார்டு இழந்து 0 கார்டுக்கு வந்திருப்பாங்கல்ல அவங்க செத்து போயிருவாங்க. ரெண்டாவது, ஷார்ட் கன் கார்டு வச்சிருக்கக்கூடியவர்கிட்ட ஜாம்பி கார்டு இருக்கவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க செத்து போயிருவாங்க. மூணாவது, இந்த கேமோட முடிவில் ஜாம்பிஸ் கார்டு வச்சிருக்கவங்க அதிக பேரா இல்லைன்னா நார்மல் கார்டு வச்சிருக்கவங்களோட எண்ணிக்கை அதிகமா அப்படின்றத கம்பேர் பண்ணி யார் கம்மியா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கேம்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 7 கார்டையும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ உங்க ஆப்பனண்ட்டை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க மேல உங்க கையை வச்சு நீங்க தேர்ந்தெடுத்து அந்த சேர்ல போய் உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்பனண்ட்டை டச் பண்ணி இந்த கேம் விளையாடுறதுக்கு போறாங்க அந்த டேபிளுக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த கேமை விளையாடக்கூடிய பிளேயர்ஸோட பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஜாம்பியா மாறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை வந்து அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணி கொன்றுவானுங்க. ஸோ நம்ம யாருமே வந்து ஜாம்பியா மட்டும் மாறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஜாம்பியா இருக்கவங்க அவங்களும் வந்து ஓப்பனா சொல்ல மாட்டாங்கல்ல, நான் ஜாம்பியா இருக்கேன், என்னை வந்து வேக்சின் வச்சு கியூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. ஒருவேளை அவங்க ஜாம்பியா இருந்தாங்க அப்படின்னா இந்த 20 ரவுண்டையும் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆப்பனண்ட்டையும் ஜாம்பியா மாத்தி விட்டுருவாங்கல்ல. ஸோ இப்படியே எல்லாருமே ஒரு 4 ரவுண்டு வரைக்கும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. யாருமே இப்போ வரைக்கும் சாகவே கிடையாது. ஸோ எப்படியோ யாருமே சாகல, இப்போ வரைக்கும் சேஃபாக தான் மேட்ச் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற டீம் ஆட்களை போயிட்டு வேவ் பார்த்துட்டு இருக்கான். அதில் நம்ம ஹீரோயின் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஒருத்தி ஷார்ட்டர்லாம் வச்சுட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பாக அது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறதுக்கே போயிடுறான். பட் அதுக்கப்புறம் அவள் திரும்பும் போது தெரியுது அது ஹீரோயினே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ 5வது ரவுண்டு விளையாட ஆரம்பிக்கிறான். அங்கே ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ரொம்பவே பதற்றமா இருக்காங்க. ஏன் ரொம்பவே பதற்றமா இருக்கீங்க? ஏன் நீங்க ஜாம்பி ஆயிட்டீங்களா என்ன? இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஜாம்பி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆனா இப்போ நீங்க அந்த பொண்ணை விட்டு என்கிட்ட வந்து விளையாடுறீங்க அப்படின்னா ஒண்ணு நீங்க அந்த பொண்ணை ஜாம்பியா மாத்திருக்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணு உங்களை ஜாம்பியா மாத்திருக்கணும். கரெக்டா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவங்களும் ஒரு மாதிரி வருத்தத்தோடயே ஆமா நான் ஜாம்பியா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம ஹீரோவையும் ஜாம்பியா மாத்திருவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கும்போது நல்ல வேலை அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ஜாம்பி கார்டை யூஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த ரவுண்ட்ல நம்ம ஹீரோ தான் வின் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஒரு கார்டையும் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய டீம் ஆட்கள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவங்க ஒரு ஜாம்பி, பட் இருந்தாலும் இவங்க வந்து வேற யார்ட்டையும் இதை பரப்பி விட மாட்டாங்க. பட் இப்படியே அவங்க இதை யூஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்க தோத்து போய் அவங்களுடைய கார்டு எண்ணிக்கை குறையும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஜாம்பி கார்டை யாராவது ஒருத்தங்க மேல பயன்படுத்துற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ யாராவது ஒருத்தங்க கிட்ட வேக்சின் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு இவங்களை கியூர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது அந்த நேரத்தில் திடீர்னு அங்கே ஒருத்தி நீளத்தை எடுத்து நடுமண்டையில் ஊத்துன மாதிரி வந்து நிக்கிறா. நீ யாருமா அப்படின்னு கேட்க நானா என்னோட பேரு ரே, நீங்க எல்லாருமே இப்போ இந்த ஜாம்பியோட எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கேன். நம்ம இங்க இருக்கக்கூடிய மற்ற 3 டீம் ஆட்கள்கிட்டையும் கொஞ்சம் சாதாரணமா போய் பேசலாம். இந்த மாதிரி எங்க டீம்ல ஒரு ஜாம்பி இருக்காங்க, அவங்களை கியூர் பண்ணக்கூடிய ஒரு வேக்சின் இருக்கக்கூடிய கார்டு யாராவது உங்க டீம்ல வச்சிருக்காங்களா, அதை வச்சு எங்க டீம்ல இருக்கக்கூடிய இவனை கியூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற டீம் கிட்ட போய் கேட்கலாம். இதனால யாருமே சாக மாட்டாங்கல்ல. இப்படியே ஒரு ரவுண்டு முடிவுலையும் நம்ம எப்படியாவது கார்ட்ஸை கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய ஜாம்பிஸோட எண்ணிக்கையும் குறைச்சிடலாமே, ஈஸியா அப்புறம் இந்த கேமையும் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, பட் இதெல்லாம் நீ எதுக்காக சொல்ற? ஒருவேளை உங்ககிட்ட வேக்சின் இருக்கா, இல்லைனா நீ ஜாம்பியா இருக்கேன் அப்படின்னு மாதிரி கேட்க ஆமா நான் ஜாம்பியாவும் இருக்கேன், என்கிட்ட வேக்சினும் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன், நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல யார் ஜாம்பியா மாறி இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு என்னோட வேக்சினை யூஸ் பண்ணி அவங்கள கியூர் பண்ணிடுவேன். அப்புறம் அதே மாதிரி வேக்சின் வச்சிருக்கக்கூடிய வேற ஒருத்தங்க என்ன கியூர் பண்ணுவாங்க. இப்படி நமக்குள்ளேயே ஒரு நட்புறவோடு இருந்தால் தானே வேலைக்கு ஆகும், இல்லைனா ஜாம்பியாவே எல்லாருமே மாறி செத்து போயிடுவோம். இதை நம்ம சீக்கிரமா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவருடைய பிளானுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டீம் ஆட்கள் கிட்ட போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க டீம்ல ஜாம்பிஸ் யாராவது இருக்காங்களா, எங்க டீம்ல வேக்சின் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க, அப்புறம் எங்களோட டீம்ல இன்னொரு ஜாம்பியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அங்கே ப்ளூ கலரில் கட்டம் போட்ட ஷர்ட் ஒருத்தன் சரி ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. யாரெல்லாம் ஜாம்பியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு நம்ம தனிமைப்படுத்திடலாம், ஏன்னா அப்போ தான் யார் நார்மலான ஆளுங்க யார் ஜாம்பிங்கன்னு சொல்லி நமக்கு சரியாக தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே யாரெல்லாம் ஜாம்பி கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே உள்ளே போக சொல்கிறாங்க. பட் இப்போ தான் இங்கே இன்னொரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலாக அந்த கட்டம் போட்ட செட்டு நம்ம ஹீரோவோட டீம் கூட எதுக்காக கூட்டணி வச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸை கண்டுபிடிச்சி அவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்கிட்ட துப்பாக்கி கார்டு வச்சிருக்க
இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் இருக்காங்க போல. ஸோ அவனுங்க எல்லாருமே வச்சு ஜாம்பியா மாறினவனுங்களை போட்டு தள்ளிட்டு இருக்கான். அதுலயும் நம்ம ஹீரோவோட டீம்ல ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் வந்து ஒரு கோட் சூட்லாம் போட்டிருப்பான். இதுக்கு முன்னாடி கேங்ஸ்டரா இருந்திருப்பான் போல. ஸோ அவன் பாத்தீங்கன்னா இப்போ அந்த கட்டம் போட்ட சட்டையோட சேர்ந்துக்கிட்டு இங்க ஜாம்பியா இருந்த ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். ஸோ அவர் அந்த ஜாம்பி கார்டை காட்டினதுக்கு அப்புறம் இவனும் பாத்தீங்கன்னா உடனே அந்த ஷார்ட் கன்னை காட்டுறான். அதுக்கப்புறம் என்ன அந்த டேபிள்லயே ஷூட் பண்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது மூலமா அவரை ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. ஸோ இதே மாதிரி யாரெல்லாம் ஜாம்பியா மாறி இருக்காங்களோ அவங்க மூலமா மற்றவங்க பாதிக்கப்பட்டு மற்றவங்களும் ஜாம்பியா மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக இருந்த கொஞ்ச நெஞ்ச ஜாம்பிஸையும் அந்த ஷார்ட் கன் கார்டு யார் வச்சிருக்காங்களோ அவங்கள வச்சு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் இப்போ ஹீரோவோட டீம்ல இருந்த அந்த கேங்ஸ்டரும் அந்த கட்டம் போட்ட சட்ட டீமோட சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோவோட டீம்ல இன்னொரு சின்ன பையன் இருப்பான். அவங்ககிட்ட இப்போ ஷார்ட் கன் கார்டு இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அந்த கட்டம் போட்ட சட்ட டீம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ உடனே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி உங்ககிட்ட தானே ஷார்ட் கன் இருக்கு, அடுத்து ஒரு ஜாம்பியை கண்டுபிடிச்சு அவனை போய் போட்டு தரல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, டேய் ஏன்டா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம யாரையும் சாகடிக்க வேணாண்டா, நம்ம ஜஸ்ட் நமக்குள்ள இருக்கவங்களே ஒரு மாதிரி மாற்றி மாற்றி விளையாட வைக்கலாம், என்ன அந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக எப்படியாவது இந்த கேமை வந்து யாருமே சாகாமல் வின் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் உனக்கு புரியுதா இல்லையா, இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கேமை விளையாண்டுருக்கோம், இந்த கேமில் ஆளுங்கெல்லாம் குறையாம மறுபடியும் இந்த கேமை நம்மளால கண்டினியூவாக விளையாட முடியாது, அதுவும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த கேம்லாம் விளையாண்டுருக்கோம், அப்படி இருக்கும்போது உன்னால இதுக்கு முன்னாடி வேற யாருமே சாகாத மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் பழைய விஷயங்கள் பற்றிலாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனால தானே இறந்து போயிருப்பாங்க, அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது ஸோ அந்த விஷயம் எல்லாமே இப்போ அவனுடைய மைண்டுக்கு வந்துட்டு போகுது. ஆமாம் இவன் சொல்கிறது கரெக்டு தான், இந்த கேமில் நம்ம யாரையும் கொல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. சரி வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த சின்ன பையன் இருப்பான் ஹீரோட டீமில், அவனை போயிட்டு இன்னொரு ஜாம்பி கூட விளையாட வைக்கிறாங்க. இவனுக்கு விருப்பமே இல்லைன்னா கூட இவன் ஜாம்பியாக மாறுறதை தடுக்கிறதுக்காகவாவது அவனுடைய ஆப்பனண்ட்டை கொல்றதுக்கு அவன் அந்த ஷார்ட் கன்னை பயன்படுத்தி தான் ஆகணும். ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆப்பனண்ட்டையும் கொல்றான். பயங்கரமாக அவன் கஷ்டப்படுறான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி சில ரவுண்டு எல்லாமே போக ஆரம்பிக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 10-15 ரவுண்டுக்கு மேலே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாம்பிஸ் நிறைய பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் யாரெல்லாம் ஜாம்பியை கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த ஷார்ட் கன் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாருமே ஜாம்பியை போட்டு தள்ளிடுறாங்க. இப்படியே இந்த கேம் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ அவன் டீமில் இருக்க அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவன் கூடயே கேம் விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸோ ரெண்டு பேருமே அப்படி ஆப்பனண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் கையில் வச்சிருக்க கார்டை காட்டுறாங்க. அவன்கிட்ட ஜாம்பி இருக்கு. ஸோ அவன் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுறான், நீ இப்போ ஜாம்பி ஆகிட்ட தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் ஜாம்பிலாம் கிடையாதே அப்படின்ற மாதிரி பதற்றப்படுறான். ஸோ இவனும் அந்த ஷார்ட் கன் கார்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேற யாரோ ஒருத்தங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் ஜாம்பியா அஃபெக்ட் ஆயிருக்கான் போல. அதாவது அந்த ஷார்ட் கன் கார்டு வச்சிருக்காங்கல்ல அவங்க ஒரு தடவை மட்டும்தான் அந்த கார்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி அவன் வச்சிருந்த ஷார்ட் கன்னை ஒரு ஜாம்பியை கொல்றதுக்காக யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஜாம்பி கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆப்பனண்ட் கிட்டே அவன் மாட்டி இவனும் ஒரு ஜாம்பியா மாறிட்டான் போல. ஸோ இப்போ இவன் அந்த ஜாம்பி கார்டு வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஒரு மாதிரி டவுட்ல கேட்க ஆரம்பிக்கிறான். இவன் ஜாம்பி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ நல்லா கன்ஃபார்மாகவே கண்டுபிடிச்சிட்டான். டே இங்கே பாரு நீ ஜாம்பி தான் சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணு, நம்ம எல்லாருமே உயிர் பொழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளானை நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதே நேரத்தில் அந்த நீல கலர் மண்டை பொண்ணு இருக்கான்ல அவன் அந்த கட்டம் போட்ட சட்டை கூட இப்போ அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கா. ஸோ அந்த நீல கலர் மண்டை வந்து ஜாம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்ஃபார்மாக நினச்சிட்டான் போல. அதனால இப்போ அவங்க அந்த கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி அவன் வந்து அந்த பொண்ணை சொல்லிட்டு இருக்கான், எப்படியும் நீ என் கையால் சாக தான் போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவ இவனுடைய மண்டையை கழுவுற மாதிரி பேசிட்டு இருக்கா. டேய் சொன்னா கேளுடா, இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம 4 டீம்லையும் நிறைய ஜாம்பிஸ் தான் நிரம்பி இருக்காங்க, மனுஷங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், அதனால நீயும் ஒரு ஜாம்பியா மாறிடு, அப்படி மாறினா மட்டும்தான் நீயும் உயிர் பழைக்க முடியும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் கடைசியாக இந்த கேமோட முடிவில் இந்த 20 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் கார்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய மனுஷங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கா இல்லைனா அந்த ஜாம்பி கார்டு வச்சிருக்கக்கூடிய மனுஷங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் ரீட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜாம்பிஸோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீயும் ஜாம்பி ஆகிட்ட அப்படின்னா நீ தப்பிச்சிருவ, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய மக்கள் தானே சாகடிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் வலையில் விழுந்துருவேன்னு நினைக்கிறியா, அந்த மாதிரிலாம் இல்லையே, நான் கண்டிப்பாக ஜாம்பியாக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் கன் கார்டை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் இப்போ வரைக்கும் அந்த ஷார்ட் கன் கார்டை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறான், அவளோட சேர்ந்து இவன் ஜாம்பியாக மாற போகிறானா இல்லைனா அவளை போட்டு தள்ள போகிறானா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோடய இருக்கும்போது இதே நேரத்தில் நம்ம ஹீரோ கிட்ட அந்த சின்ன பையன் கேம் விளையாண்டு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் டீமில் இருக்கக்கூடிய மற்ற ஆளுகள்கிட்டையும் நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்து அந்த பிளானை வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படி என்ன பிளான் போட்டானே தெரியல. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டம் போட சட்டை அந்த நீல கலர் மண்டை பொண்ணு கூட கேம் விளையாண்டுட்டு வெளியே வரான். ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் வந்துட்டு இருக்கான். அப்படியே வந்து அவன் டீம் ஆட்கள் கிட்ட, டேய் அவ என்ன நல்லா ஏமாத்திட்டாடா அப்படின்னு சொல்றான். என்னடா இது, ஒருவேளை அவ இவனை ஜாம்பியா மாத்திட்டாளா அப்படின்றது நமக்கு எதுவும் தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல அந்த நீல கலர் மண்டை பொண்ணு, ஐயோ அவ பேரு ரேவா, நான் இனிமேல் அப்படியே கூப்பிடுறேன். ஸோ அவளை பார்க்கறதுக்காக போறான். அவ இருக்கிறாளா இல்ல அந்த கட்டம் போட சட்டை பையன்கிட்ட மாட்டி செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு போய் பார்த்தா அவ உயிரோட இருக்கா. ஸோ இவனுக்கு ஒண்ணுமே புரியல, நீ எப்படி உயிரோட இருக்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஒன்று இவ கண்டிப்பா அவனை ஜாம்பியா மாத்திருக்கணும், இல்லை அப்படின்னா இவ ஜாம்பியா இல்லாம இருக்கணும். ஸோ 19 ரவுண்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனல் ரவுண்டு. இந்த ரவுண்ட்ல நம்ம ஹீரோ அந்த ரே கிட்ட தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ அவளை பார்த்து, ஏய் நீ
ஜாம்பி இல்லை தானே, உங்ககிட்ட வேக்சினும் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஏய் நான் ஜாம்பி இல்லை அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தேன், நீ ஸ்டார்டிங்லேருந்தே ஜாம்பி ஜாம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே தவிர உன்னால இது வரைக்கும் யாருமே ஜாம்பியாக மாறவே இல்லை. எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு நீ ஜாம்பியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதுக்காக ஸ்டார்டிங்லேருந்து ஜாம்பி அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரியுமா? ஏன்னா நீ ஜாம்பின்னு சொல்லும் போது தான் மற்ற ஜாம்பி பிளேயர்ஸ் யாருமே உங்ககிட்ட வரமாட்டாங்க. அப்போ தான் நீயும் நார்மல் பிளேயராகவே இருக்கலாம், கடைசி வரைக்கும் ஜாம்பியாக மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த ஷார்ட் கன் கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கிட்டையும் நீ மாட்டவே இல்லை. எனக்கு அதில் தான் கன்ஃபார்மே ஆச்சு நீ ஜாம்பி கிடையாது அப்படின்ட்டு. பட் இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ உயிர் பொழைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கார்டை கவுத்தி வச்சிருப்பான்ல, அதில் அவனுடைய கார்டை ஒன்று எடுத்து வைக்கிறான். பார்த்தா ஜாம்பி கார்டு, அவனும் ஜாம்பியாக தான் இருக்கான் போல. ஸோ இப்போ அவனால் இவளும் ஜாம்பியாக மாறிட்டா. உடனே அவளுக்கு கோவம் வந்துருச்சு, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, ஹே சொன்னா புரிஞ்சுக்கோ, இந்த கேமோட முடிவில் நார்மல் பீப்புள் அதிகமாக இருக்காங்களா இல்லை ஜாம்பிஸ் அதிகமாக இருக்காங்களான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஜாம்பிஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த கேமை விளையாண்ட 20 ரவுண்டில் ஸ்டார்டிங் 4 ரவுண்டில் யாருமே சாக கிடையாது. பட் இருந்தாலும் அந்த டைமில் ஜாம்பிஸ் மல்டிபிளாக பெருகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா ஒன்ஸ் இந்த கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த ஜாம்பிஸ் கார்டு பெருகிறத நம்மளால தடுக்கவே முடியாது. அந்த 4 ஆட்டமும் ஒரு டைமும் இன்னொருத்தங்களுக்குன்னு போயிட்டே இருந்திருக்கும் அந்த ஜாம்பி கார்டு. அதுக்கப்புறம் இந்த வேக்சின் கார்டு, ஷார்ட் கன் கார்டு இதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் யூஸ் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது ஜாம்பிஸோட எண்ணிக்கையும் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். ஸோ நார்மல் பீப்புள்ஸை விட ஜாம்பிஸோட எண்ணிக்கை தான் இப்போ அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீ ஜாம்பிஸ் பக்கம் வந்ததுனால நீயும் உயிர் பொழைச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது 20வது ரவுண்ட் கிடையாது, 19வது ரவுண்டு தான். ஸோ நெக்ஸ்ட் வரப்போது தான் லாஸ்ட் ரவுண்டு. இதில் நம்ம ஹீரோவாக அந்த சின்ன பையனும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அந்த போதையில் இருக்கவனை சூஸ் பண்ணுறான், அப்புறம் அந்த சின்ன பையன் அந்த கேங்ஸ்டரை சூஸ் பண்ணுறான். இப்போ இந்த ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிக்குது. அப்போ அந்த போதையில் இருக்கவன் இருக்கான்ல, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பி கார்டை காட்டும் போது அவன் பயந்துடுறான். டேய் என்ன காரியம்டா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஏய் கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த கேங்ஸ்டர் இருந்தால அவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் போயிட்டு அந்த ஜாம்பி கார்டை காட்டுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கேங்ஸ்டர் கிட்ட ஷார்ட் கன் இருந்திருக்கும், அதை வந்து அவன் ஒரு ஜாம்பி கிட்ட யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால அந்த கார்டு அவன் கிட்ட தீர்ந்துருச்சு. இப்போ மறுபடியும் இவன் ஜாம்பி கார்டை காட்டும் போது அவனை அழிக்க முடியாது. ஸோ இவனும் ஒரு ஜாம்பியா மாறிட்டான். இப்படியே இந்த 20 ரவுண்டு முடியுது. இந்த 20வது ரவுண்டு முடிவில் இப்போ டோட்டலாக நார்மல் பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்க, ஜாம்பியா இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட்டை சொல்றாங்க. நார்மல் பீப்புள் பார்த்தீங்கன்னா 13 பேர், அதுவே ஜாம்பி 35 பேர். ஸோ இந்த கேமில் வின் பண்ணது ஜாம்பிஸ் டீம் தான். அதனால நார்மல் பீப்புள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த லேசரை விட்டு கொன்னுடுறாங்க. அதில் அந்த கட்டம் போட்ட சட்டையும் செத்து போயிட்டான். ஏன்னா இவன் கடைசியாக ரே கிட்ட விளையாடும் போது அவள் ஒரு ஜாம்பியாக இருந்தால் அவளை போட்டு தள்ளிடலாம்னு நினச்சி அந்த கன் கார்டை வச்சு யூஸ் பண்ணியிருப்பான். பட் அவன் நார்மல் பீப்புளில் அவளை எப்படி சாகடிக்க முடியும், அதனால தான் ஏமாத்திட்டா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட பிளான்னால மற்றவங்களும் இப்படியே உயிர் பொழைச்சிட்டாங்க. அவன் டீம் ஆட்கள் எல்லாருமே, அந்த கேங்ஸ்டர், அந்த சின்ன பையன், அப்புறம் அந்த போதையில் இருக்கவன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உயிர் பொழைச்சிட்டாங்க. ஏன்னா அவனுடைய கெஸ்ஸிங்கு இந்த கேம் முடியும் போது இந்த நார்மல் பீப்புள்ஸை விட கண்டிப்பாக ஜாம்பிஸோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் கரெக்டாக எல்லாருமே ஜாம்பியாக மாற்றிருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய்.